முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதவியேற்றவுடன் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பதைத்தான் முதல் கோரிக்கையாக மத்திய அரசிடம் முன்வைத்தார் என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ குறிப்பிட்டுள்ளார். அணை பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிராக முதல் குரல் கொடுத்தவரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வைத்த முதல் கோரிக்கையை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதுதான். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற எந்த அழுத்தத்தையும் அன்றைக்கு திமுக கொடுக்கவில்லை. அரசிதழில் வெளியிடக்கூட எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. அணை பாதுகாப்பு மசோதா என்ற கொடுவாள் நம் தலை மீது தொங்குகிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவிலேயே பேரழிவுக்கு ஆளாக போகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இந்த செய்தி வந்தவுடன் அதை எதிர்த்த ஒரே முதலமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் தான்.